சிஎஸ்கே அணியை கதற விட்டு கடைசி 10 ஓவருக்கு 140 ரன் அடிச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஆர்ஜிபி அணி. சிஎஸ்கே vs ஆர்ஜிபி இவங்க ரெண்டு பேருக்கு மீடியான மேட்ச்ல டாஸை வெற்றி பெற்ற சிஎஸ்கே அணி பந்து வீச்சு தேர்வு செய்ய ஆர்ஜிபி அணி முதல்ல பேட்டிங் ஆடினாங்க. விராட் கோலி ஃபாப் டு பிடிச்சி தொடக்கத்திலிருந்து அதிரடியாக விளையாண்டாங்க. முதல் 2 ஓவரில் கம்மியாக டார்கெட் அடித்தாலும் அடுத்த 2 ஓவரில் அதிரடியாக விளையாண்டாலும் மழை குறுக்க வந்ததுனால கொஞ்சம் நேரம் போட்டி தாமதமானுச்சு. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பிச் ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமாக மாறிச்சு. இதனால விராட் கோலி ஃபாப் டு பிடிச்சி ரன் அடிக்க கொஞ்சம் தடுமாறினாங்க. இருந்தாலும் இந்த மேட்ச்சில் விராட் கோலி ஸ்பின்னர்ஸ் ஓவர் அதிரடியாக விளையாண்டு சம்பவம் பண்ணார். விராட் கோலி இந்த மேட்ச்சில் 29 பாலுக்கு 47 ரன் 4 சிக்ஸ் 3 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது மிச்சல் ஸ்டார்ட்னர் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார் டேனியல் மிச்சல்கிட்ட விராட் கோலி. அதற்கப்புறம் உள்ள இந்த ராஜ் படிதர் அதிரடியாக விளையாண்டாலும் ஃபாப் டு பிளெஸி அவரை விட அதிரடியாக விளையாண்டாரு. இதில் ஃபாப் டு பிளெஸி விராட் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதிரடியாக விளையாண்டு ரன்னை அதிகமாக ஸ்கோர் பண்ணார். அதில் ஜடேஜா போட்ட ஒரு ஓவரில் 20 ரன் அடித்து கேம் சேஞ்சராக அந்த ஓவர் மாறிச்சு. இருந்தாலும் 39 பாலுக்கு 54 ரன் 3 சிக்ஸ் 3 பவுண்டரி ஃபாப் டு பிளெஸி அடிச்சிருக்கும் போது ஸ்டார்ட்னர் பண்ண ஒரு வித்தியாசமான ரன் அவுட்டில் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார் ஃபாப் டு பிளெஸி அவுட் ஆனதுக்கப்புறம் உள்ள வந்த கேமரோ கிரீன் படிக்கல் கூட பாட்டு வச்சு 2 பேரும் மேட்ச் அதிரடியாக எடுத்துகிட்டு போனாங்க. இதில் படிக்கல் 23 பாலுக்கு 41 ரன் 4 சிக்ஸ் 2 பவுண்டரி 178 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது சத்துல் தாக்கூர் போட்ட பாலில் டேனியல் மிச்சல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்து டிகே 6 பாலுக்கு 14 ரன் அடிச்சு அவுட் ஆக மேக்ஸ்வெல் 5 பாலுக்கு 16 ரன் அடிச்சு கேமரோனாக்கு விளையாட நாட் அவுட் பேட்ஸ்மேனா கேமரோ கிரீன் 17 பாலுக்கு 38 ரன் அடிக்க ஆர்ஜிபி அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டில் பிறகு 218 ஒரு மிகப்பெரிய டார்கெட் சிஎஸ்கேக்கு செட் பண்ணியிருக்காங்க. இதில் முதல் 10 ஓவருக்கு ஆர்ஜிபி அணி 80 ரன்னுக்குள்ளே தான் அடிச்சிருந்தாங்க. கடைசி 10 ஓவருக்கு ஆர்ஜிபி அணி 140 ரன் அடித்தாங்க. இதற்கு சிஎஸ்கேனுடைய ஃபார்வர்டிங் அட்டாக் மோசமாக இருந்துச்சு. சிஎஸ்கே அணியை சேர்ந்த சத்துல் தாக்கூர் 4 ஓவர் வீசி 61 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், டெஸ்பாண்டே 4 ஓவர் வீசி 49 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல சிம்ரன்ஜித் சிங் இந்த மேட்ச்ல 1 ஓவர் வீசி 19 ரன்களை வாரி கொடுத்ததுனால தான் ஆர்ஜிபி அணி இந்த மேட்ச்ல கடைசி 10 ஓவர்ல அதிக ரன் அடிச்சிருக்காங்க. 140 ரன் அடிச்சிருக்காங்க. மேலும் ஆர்ஜிபி அணி பிளே ஆஃப் போகணும்னா சிஎஸ்கே அணி 200 ரன்குள்ள சுருட்டணும். அப்பதான் ஆர்ஜிபி அணி சிஎஸ்கேவை வீழ்த்து பிளே ஆஃப் போக முடியும். ஒருவேளை சிஎஸ்கே இந்த மேட்ச்ல தோத்தாலும் சிஎஸ்கே 201 அப்படின்னா 205 ரன் அடிச்சா சிஎஸ்கே பிளே ஆஃப் போயிடுவாங்க. சிஎஸ்கே அணி ஜெயிச்சா அடுத்து நடக்க போற போட்டியில ஆர்ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் தோத்தா சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போய் 2வது இடம் பிடிச்சு குவாலிஃபயர் உள்ள மோத வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பா யார் பிளே ஆஃப் போவா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க.